சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க படம் பண்ண ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். நல்லா மாசா ஃபேன்ஸ்லாம் என்ஜாய் பண்ற மாதிரி பில்டப்பா ஒரு படம் பண்ணிடலாம் சார். அதெல்லாம் வேணாம், நல்லதா ஒரு ஃபேமிலி படம் பண்ணலாம். ஃபேமிலி படமா சார்? ஓகே சார், அப்படியே பண்ணிடலாம். வெரி குட். நரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க சார். கதை வந்து அசர்பைஜான்ல நடக்குது சார். ஃபர்ஸ்ட் ஷாட் பாத்தீங்கன்னா நல்ல ஹை ஸ்பீட்ல நீங்க நடந்து வரீங்க சார். அப்படியே பில்டப்பா உங்க காலுக்கு ஒரு ஷாட் வரும் சார். அப்படியே ஸ்லோவா டில்ட் அப் பண்றோம். வெயிட் பில்டப் எல்லாம் வேணான்னு சொன்னனே. சாரி சார். இப்ப பாருங்க, கார் டிக்கி ஓபன் பண்றீங்க சார். உங்க ஃபேஸ காட்டுறோம் சார். ஓகே சார், தட்ஸ் குட். கண்டினியூ சார். கார்ல லக்கேஜ் எல்லாம் ஏத்துறீங்க சார். கூட த்ரிஷா வந்து ஏறுறாங்க சார். கட் பண்ணா பிளாஷ்பேக் சார். 9 வருஷம் முன்னாடி உங்க மேரேஜ். அங்க ஒரு சாங் போடுறோம் சார். சும்மா நல்லா அனிருத் மியூசிக்ல சவடிகா டிக்கா டிக்கிகா அந்த மாதிரி நல்லா மஜாவா வைவா ஒரு சாங் ஒன்னு வைக்கிறோம் சார். கட் பண்ணா பிளாஷ்பேக்ல ஒரு பிளாஷ்பேக் சார். த்ரிஷா வந்து அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க எப்படி லவ் பண்ணீங்க, எப்படி உங்களுக்குள்ள ரொமான்ஸ் ஆச்சு, இந்த மேட்டர்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க சார். அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சார் சும்மா ரொமான்டிக்கா பிரீசியா ஒரு மணிரத்னம் சார் படத்துல வர மாதிரி, ஒரு கௌதம் மேனன் சார் படத்துல வர மாதிரி நல்லா ஏஸ்தெட்டிக்கா பியூட்டிஃபுல்லா ஷூட் பண்றோம் சார். அதை பாக்குறவங்க எல்லாம் அப்படியே லவ் பண்ணணும்னு ஆசை பண்ணணும் சார். அந்த மாதிரி காட்டுறோம் சார். கட் பண்ணா திரும்ப பிரசன்ட்க்கு வரோம் சார். த்ரிஷா அவங்க கிட்ட டிவோர்ஸ் கேக்குறாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஏன் அப்படின்னு கேக்குறீங்க. உடனே த்ரிஷா சொல்றாங்க சார் அவங்களுக்கு ஒரு அஃபேர் இருக்குன்னு. உடனே நீங்க டென்ஷன் ஆகி அவங்க முட்டியை இழுத்து புடிச்சு 2 அறை வைக்கிறீங்க சார். ஸ்டாப். அது ஒரு ஜென்டில்மேனுக்கு அழகில்லையே. தப்பான எக்ஸாம்பிள் ஆயிடும். ஆமா சார் தப்பாயிடும். நம்ம மாத்திக்கலாம் சார். நீங்க இதை கேட்டுட்டு எதுவுமே சொல்லல சார். அவன் பேரை கூட கேட்கலன்னா பாத்துக்கோங்களேன். இன்ஃபேக்ட் ஒரு படி மேல போய் ஆனஸ்டா இந்த விஷயத்த சொன்னதுக்கு த்ரிஷாக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க சார். இது நல்லா இருக்கு. லெட்ஸ் டூ திஸ் வே. தேங்க்யூ சார். இப்போ த்ரிஷா என்ன சொல்றாங்கன்னா, டிவோர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நான் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க சார். உடனே நீங்க என்ன சொல்றீங்க, இங்க இருந்து உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கார் டிரைவ்ல 9 ஹவர்ஸ் தான் ஆகும், நானே உன்னை கொண்டு போய் டிராப் பண்றோமா, நம்ம இவ்வளவு நாள் பழகி இருக்கோம், நம்மளுக்குள்ள ஒரு லாஸ்ட் ட்ரிப்பா இருக்கட்டும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க சார். அதுக்கு த்ரிஷாவும் கன்வின்ஸ் ஆயிடுறாங்க சார். தென் ரோட் ட்ரிப் ஸ்டார்ட்ஸ் சார். சோ கார்ல நீங்களும் த்ரிஷாவும் டிரைவ் பண்ணி போயிட்டே இருக்கீங்க சார். உங்களுக்குள்ள நிறைய கான்வர்சேஷன் நடக்குது. அப்போ திடீர்னு எங்க இருந்தோ ஒரு கார் வந்து சட்டனா உங்க கார் இடிக்கிற மாதிரி வருது சார். உடனே நீங்க பயங்கர ஹீரோயிக்கா அப்படியே கார் ட்ரிஃப்ட் எல்லாம் பண்ணி உங்க காரையும் த்ரிஷாவையும் நீங்க காப்பாத்திடுறீங்க சார். காப்பாத்திட்டு யாரா அந்த கார்ல கழிச்சடா அப்படின்னு பார்த்தா நம்ம பிக் பாஸ் ஆரவ் இருக்காரு சார். அவரு கூட ஒரு 4 பசங்க. நீங்க உடனே அப்படியே டென்ஷன் ஆகி டேய் பார்த்து போக மாட்டியாடா அப்படின்ற மாதிரி செய்கலாம் பண்றீங்க சார். ஆரவ் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம அப்படியே முறைச்சு பார்த்துட்டு மிடில் ஃபிகரை காமிச்சிட்டு போயிடுறாப்ல சார். சோ நீங்களும் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறீங்க. கொஞ்சம் தூரம் போறீங்க, ஃபியூல் கம்மியா இருக்கு அப்படின்னு ரியலைஸ் பண்றீங்க. உடனே ஒரு பெட்ரோல் பங்குக்கு உங்க காரை விடுறீங்க. போயிட்டு கார்ல ஃபியூல ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ த்ரிஷா வந்து சொல்றாங்க நான் உள்ள ஸ்டோருக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க சார். போன இடத்துல ஒரு தமிழ் கப்பல் அங்க மீட் பண்றாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அண்ட் ரெஜினா கசாண்ட்ரா சார். அவங்க மீட் பண்ணி இன்ட்ரோடியூஸ் ஆகி பேசிட்டு இருக்காங்க சார். அந்த கேப்ல பாத்தீங்கன்னா ஆரவும் அவங்க கேங்கும் அதே ஃபியூல் ஸ்டேஷனுக்கு வராங்க சார். வந்துட்டு திரும்ப உங்க கிட்ட வம்பு இழுத்து பிரச்சனை பண்றாங்க சார். அப்போ நான் ஃபைட் பண்றேன் ரைட்? அதான் இல்ல, ஏன்னா நம்ம ஃபேமிலி படம் பண்றோம் சார். உங்களை எவ்வளவு நோண்டுனாலும் எவ்வளவு ட்ரிகர் பண்ணாலும் நீங்க டென்ஷனே ஆகாம பிரச்சனை வேணான்னு ஒதுங்கி போயிடுறீங்க சார். பட் why is Arav doing this? அவருக்கு என்கிட்ட என்ன பிரச்சனை? ஏன்னா அவன் ஒரு பொறுக்கி சார், பொறுக்கி. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ மீன் அது என்ன, அவர் ஏன் அப்படி பண்றாருன்னு லேட்டரா அந்த ஸ்கிரிப்ட்ல நம்ம ரிவீல் பண்ணுவோம் சார். எனிவே ஆரவ் அவங்க பிரச்சனை பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு சார். நீங்க த்ரிஷா மேம் திரும்ப கார்ல அள்ளி போட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறீங்க சார். கொஞ்ச தூரம் அப்படியே போயிட்டு இருக்கீங்க சார். அப்ப கதையில ஒரு ட்விஸ்ட், உங்க வண்டி பிரேக் டவுன் சார். I'll call the tow truck ரைட்? அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட். அந்த ஸ்ட்ரெச்ல மொபைல் டவரே கிடைக்காது சார். நீங்க டோ ட்ரக் எல்லாம் கால் பண்ணி கூப்பிட முடியாது. அப்போ பக்கத்துல யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்பேனா? அங்க இன்னொரு ட்விஸ்ட் சார். அந்த ரோட்ல நோ ஹியூமன்ஸ், நோ ஷாப்ஸ், நோ ஈ காக்கா, நத்திங். என்ன பண்றதுன்னு உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே தவிக்கிறீங்க. அப்போ தூரத்துல ஒரு கார் காட்டுறோம் சார். ஹெல்ப் கேட்கலான்னு கிட்ட போறீங்க, பார்த்தா அது ஆரவ் கார். இப்போ நோ அதர் கோ, ஃபைட் தான் சார். இது ஃபேமிலி படம் சார். தேவைனா மட்டும் தான் ஃபைட் பண்ணணும். நீங்க ஃபைட் பண்ணல சார். பொறுமையா வெயிட் பண்றீங்க. லக்கிலி அங்க ஒரு பெரிய ட்ரக் வருது சார். அது உள்ள யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ஜுன் சார், ரெஜினா கசாண்ட்ரா. நீங்க அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறீங்க. த்ரிஷா மேம் அவங்க ட்ரக்ல ஏத்தி அமிச்சு கொஞ்சம் தூரத்துல இருக்கிற கஃபேல வெயிட் பண்ணுங்க, நான் வண்டியை ரெடி பண்ணிட்டு சீக்கிரமா அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்றீங்க. த்ரிஷா மேமும் அர்ஜுன் கூடயும் ரெஜினா கசாண்ட்ரா கூடயும் ஏறி போயிடுறாங்க சார். இந்த கேப்ல ஆரவும் அந்த கேங்கும் கொஞ்ச நேரம் உங்களை ஒம்பு இழுத்துட்டு அந்த ஸ்பாட்ல இருந்து கிளம்பி போயிடுறாங்க சார். நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்ச நேரம் அந்த டோ ட்ரக் ஏதாவது வருதா அந்த ரோட்ல அப்படின்னு வெயிட் பண்ணி பாக்குறீங்க. யாரும் வரல. சோ திரும்ப போய் நீங்களே காரை நோண்டுறீங்க. கார் லக்கிலி ஸ்டார்ட் ஆயிடுது சார். ஹலோ, இத முன்னாடியே பண்ணிருக்கலாம் தான். ஆனா கதை இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போகணும்ல சார். வேற எப்படி எடுத்துட்டு போறது? அதான் பண்ணல. பிரில்லியன்ட். கண்டினியூ. தேங்க்யூ சார். காரை ஸ்டார்ட் பண்றீங்க. காரை எடுத்துட்டு ஃபாஸ்டா கெஃபேக்கு போனா கெஃபேல த்ரிஷா இல்ல சார். கெஃபேல ரொம்ப பதட்டமா எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறீங்க. யாருமே த்ரிஷாவை பார்க்கலன்னு சொல்றாங்க. உங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியாம கெஃபே விட்டு வெளியே போறீங்க. அங்க ஒரு பைத்தியக்காரன் இருக்கான் சார். அந்த பைத்தியக்காரன் என்ன பண்றான், நீங்க வில்லன் படத்துல ஒரு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பீங்களே சார், அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ்ல நான் த்ரிஷாவை பார்த்தேன். அவங்க அர்ஜுன் கூட ட்ரக்ல போனாங்க. அந்த ட்ரக் இப்படிதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கைட் பண்றாரு. நீங்க காரை எடுத்துக்கிட்டு விரட்டுறீங்க சார். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் அந்த ட்ரக்கை நீங்க துரத்தி பிடிக்கிறீங்க. அர்ஜுன ட்ரக்ல இருந்து கீழே இறங்குறீங்க.
எங்கடா என் பொண்டாட்டி அப்படின்னு கேக்குறீங்க சார். பார்த்தா ட்ரக்ல உங்க பொண்டாட்டியும் இல்ல, அவரு பொண்டாட்டியும் இல்ல சார். நீங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்றான் சார். உங்களுக்கு நான் டென்ஷன், பயங்கரமா டென்ஷன் ஆவறீங்க, கெஞ்சிரீங்க, கதறீங்க. ஆனா அர்ஜுன் சார் சொன்னதே திரும்ப சொல்றாரு, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, உன்னை முன்ன பின்ன நான் பார்த்தது இல்ல, உன் பொண்டாட்டி எனக்கு தெரியாது, என் பொண்டாட்டி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா நீங்க விடல சார். நம்ம படத்தோட டைட்டில் விடாமுயற்சி. அதனால விடாமுயற்சியா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு துப்பி தொலைக்கி துரத்தி ஒரு இடத்துக்கு வந்து நின்னா அப்பதான் சார் ரிவீல் பண்றோம். அர்ஜுன், ரெஜினா கசாண்ட்ரா, ஆரவ், அந்த கேங் எல்லாரும் கூட்டு கலவானீங்கன்னு எல்லாம் சேர்ந்து த்ரிஷாவை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு இந்த இடத்துல ரிவீல் பண்றோம் சார். இன்டர்வல் பிளாக் ரைட்? இல்ல சார், இதுக்கு மேலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அவங்க உங்ககிட்ட சொல்றாங்க, எங்களை த்ரிஷாவை கடத்த சொன்னதே த்ரிஷா தாண்டா, அந்த குழந்தையே த்ரிஷா தாண்டா அப்படின்னு சொல்றாங்க சார். அது மட்டும் இல்ல, உன்னை போட்டு தள்ள சொல்லி எங்க கிட்ட காசு கொடுத்திருக்காடா அப்படின்னு சொல்றாங்க சார். நீங்க சரியான ஷாக்கு. அந்த டைம்ல அர்ஜுன் சார் கன் எடுத்து பொட்டுன்னு சுடுறாரு சார். அப்போ வைரா சார் இன்டர்வல் பிளாக். எப்படி சார்? நைஸ். நைஸா? அவ்வளவுதானா சார்? அவ்வளவுதான். கண்டினியூ பண்ணுங்க. இவர் என்ன சொன்னாலும் இவ்வளவுதான் ரியாக்ஷன் கொடுப்பாரு. எக்ஸைட் ஆக மாட்டாரு. செகண்ட் ஹாஃப் சிம்பிளா சொல்லி முடிச்சிட வேண்டியதான். அங்க என்ன முணங்கிட்டு இருக்கீங்க சார்? ஒண்ணு இல்ல சார், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கிறிஸ்பா சொல்லி முடிச்சிட்டுமா சார்? சூப்பர். எனக்கும் துபாய் போகணும். மேக் இட் குவிக். துபாயா? என்ன விஷயம் சார்? ஒரு கார் ரேஸ், தட்ஸ் வை. சூப்பர் சார், பேஷனேட் மேன். எனிவே சார், செகண்ட் ஹாஃப்ல அர்ஜுன் அண்ட் ரெஜினா கசாண்ட்ரா ரெண்டு பேரும் ஒரு சைக்கோன்னு காட்டுறோம் சார். உங்ககிட்ட மணி டிமாண்ட் பண்றாங்க சார். அதையும் கொடுக்கறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க, அதை ரெடி பண்ணி கொடுக்குறீங்க சார். ஆனா அதுக்கப்புறமும் அவங்க உங்களை டார்ச்சர் பண்றாங்க. த்ரிஷா எங்கன்னு சொல்ல மாட்டாங்க. வேற வழியே இல்லாம ஃபேமிலி மேன் ஆகிய நீங்கள் கடைசியா டென்ஷன் ஆறீங்க, ஃபைட் பண்றீங்க சார். ஒன் பை ஒன்னா எல்லாரையும் கொல்றீங்க, த்ரிஷாவை காப்பாத்துறீங்க. அவ்வளவுதானா சார்? இல்ல சார், படத்தோட கிளைமேக்ஸ் தான் சார் பியூட்டியே. த்ரிஷா உங்ககிட்ட கேக்குறாங்க, நான் உனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ண, அஃபேர் எல்லாம் வச்சுக்கிட்டேன், என்ன எதுக்குடா இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்துன அப்படின்னு கேக்குறாங்க சார். அதுக்கு நீங்க சொல்றீங்க சார், பிகாஸ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றீங்க சார். ஆடியன்ஸ் எல்லாம் காலி சார். அதுல அதோட படத்தை முடிக்கிறோம் சார். வெரி நைஸ். பிரேக் டவுன் படம் தானே இது? ஆமா சார். ஆபீஷியல் ரைட்ஸ் வாங்கிடுங்க, பண்ணலாம். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன்.